செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்கள் வரை கைப்பற்றும் என லோக்பால் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்கள். லோக்பால் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள் தற்பொழுது வெளியாகிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளுக்கு நிறைவு செய்து தற்பொழுது வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி மீண்டும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. 181 முதல் 189 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் 40.1% வாக்குகளை திமுக கூட்டணி பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்புல முடிவானது வெளியாகிறது. அதிமுக கூட்டணி 38 முதல் 42 இடங்களும் 29% அதிமுக கூட்டணி வாக்குகளை பெறும் என்றும், தமிழகம் வெற்றி கழகம் 8 முதல் 10 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், 23.9% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. நாம் தமிழர் கட்சி எந்த இடங்களிலும் வெற்றி பெற முடியாவிட்டாலும் 4.9% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. மற்றவைகள் 2.1% வாக்குகளை பெறுவார்கள் என்ற கருத்து கணிப்பு முடிவானது வெளியாகிறது. திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஏறக்குறைய 181 முதல் 189 இடங்கள் 40% மேல் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த சர்வே முடிவுகள் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 181 முதல் 189 வரையிலான இடங்கள் கிடைக்கும் என்று லோக்பால் என்ற அமைப்பு நடத்தியிருக்கும் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதிமுகவிற்கு 38 இடங்கள் முதல் 42 இடங்கள் வரையும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 8 முதல் 10 இடங்கள் வரையும் கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 4.9% வாக்குகளும், மற்ற கட்சிகளுக்கு 2.1% வாக்குகளும் கிடைக்கும் எனவும் இந்த அமைப்பு நடத்தியிருக்கும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், சதவீத அடிப்படையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என லோக்பால் அமைப்பு தெரிவித்திருக்கிறது? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது திமுக மற்ற கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. லோக்பால் என்ற நிறுவனம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புல திமுக கூட்டணி ஏறக்குறைய 40% மேல் வாக்குகளை பெற முடியும் என்றும், ஏறக்குறைய மும்முனை போட்டி களத்தில் இருப்பது போல இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. அதுல அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று இடங்களை திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 40.1% திமுக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 38 முதல் 42 இடங்களையும் 29% வாக்குகளை பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில 23.9% ஏறக்குறைய அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் 5% வாக்குகள் தான் வித்தியாசம் என்ற அடிப்படையில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. 8 முதல் 10 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாக்குகளை பெற்றிருந்த நிலையில அந்த வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகள்ல தெரிய வருகிறது. 4.9% இந்த அடிப்படையில இந்த கருத்து கணிப்பு முடிவின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறும் என்றும், மற்றவைகள் 2.1% பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏறக்குறைய 40% மேல் வாக்குகளை திமுக தலைமையிலான கூட்டணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருப்பதாக அந்த தனியார் நிறுவனம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கருத்து கணிப்பு நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் கருத்து கணிப்பை சட்டமன்ற தொகுதி வாரியாக நடத்தி இந்த முடிவுகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க.
கோகுல், முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் களம் காணவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 23.9% வாக்குகள் கிடைக்கும் என இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வந்த கருத்துக்கும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் எவ்வாறு முரண் இருக்கிறது கோகுல்? நிச்சயமாக 10 முதல் 15% தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று பலரும் அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்களை தெரிவித்து வர்ற நிலையில தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூடுதல் சதவீதம் வாக்குகள் கிடைக்கப்பெறும் என்றும் அந்த சதவீதம் என்பது அதிமுக வாக்குகளை பிரிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பு முடிவானது தெரிய வருகிறது. 40% மேலாக திமுக கூட்டணிக்கும் குறிப்பாக மற்ற அந்த அதிமுக வாக்குகள் குறையக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிய வருகிறது. 29% அதிமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் 23.9 ஏறக்குறைய 24% தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் அவ்வாறு தான் காட்டுகிறது. ஏறக்குறைய 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தை எல்லாம் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருப்பது 23.9% என்பதும் 8 முதல் 10 இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பு முடிவானது வெளியாகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலை விட ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வாக்குகள் செல்லும் போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த கருத்து கணிப்பு முடிவும் அப்படித்தான் இருக்கிறது. 4.9% தான் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும் மற்றும் 8%-லிருந்து 3% ஏறக்குறைய வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் தெரிய வருகிறது. அதிமுக வாக்குகளை குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் கணிசமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய இந்த கருத்து கணிப்பு முடிவின் வாயிலாக தெரிய வருகிறது. ஏனென்றால் 10 முதல் 15% என்று தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில அதை விட கூடுதலாக ஏறக்குறைய 8 முதல் 9% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த கருத்து கணிப்பு முடிவில் வந்திருப்பதை அடுத்து எதிர்கட்சிகள் வாக்குகளை விஜய் பெறுகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கோகுல், கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள்? இப்போ இந்த கருத்து கணிப்புல அதை விட அதிகரித்திருக்கிறதா? என்ன நிலவரம்? நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் ஒரு கூட்டணியை கட்டமைத்து சட்டமன்ற தேர்தலில் சந்தித்து வரக்கூடிய நிலையில பல்வேறு பிரச்சாரங்கள்ல எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ஏறக்குறைய 29% வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 38 முதல் 42 இடங்கள், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை அதிமுக கூட்டணி குறைவான இடங்களை தான் பெறும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் வெளியா இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாய்லராக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. அந்த இடத்துல ஏறக்குறைய 23.9% வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் பெறும்போது அதிமுக கூட்டணிக்கு அது ஒரு பெரும் பின்னடைவாக அமையும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் தெரிய வருகிறது. கடந்த முறை அதிமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்த நிலையில தற்பொழுது 38 முதல் 42 இடங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் அமைந்திருக்கிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் 8 முதல் 10 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏறக்குறைய 23.9% என்பது 2% பார்க்கும்போது ஏறக்குறைய அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் 5% வாக்குகள் தான் வித்தியாசம் என்ற அடிப்படையில் தான் சர்வே முடிவுகளை ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தெரிவிக்கக்கூடிய கருத்து. சில தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 2வது இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பலரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த சர்வேலையும் ஏறக்குறைய 5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்தோடு முன்னணியில இருக்கு. ஏறக்குறைய 8 முதல் 10 இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் தனித்திருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில 38 முதல் 42 இடங்கள் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே இந்த சர்வே முடிவுகள் தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.